இன்றைக்கி ரத சப்தமிங்க. ரத சப்தமி அன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, எருக்கம் இலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு பறிச்சுட்டு வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு 7 இலை வச்சு நம்ம குளிக்கணும். அந்த 7 இலை ஒருத்தருக்குன்னும் போது நம்ம வந்து பெண்களாக இருந்தால் மஞ்சள், குங்குமம் அந்த இலை மேலே வச்சுக்கணும். ஆண்களுக்கு வந்துட்டு சந்தனம், குங்குமம், அச்சதை அதை 3 வச்சு நம்ம குளிக்கணுங்க. நம்ம ஆண்களுக்கு வந்து சந்தனத்தை நெத்தியில் வச்சுட்டு சந்தனம், குங்குமம், அச்சதை வச்சு குளிக்கணும். பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சு குளிக்கணும். குளிக்கும்போது அது தலையில் வச்சுட்டு குளிக்கும்போது நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம். சில பேர் வந்துட்டு தேர் வரைஞ்சி சக்கரை பொங்கல் செய்து இன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் செய்வாங்க. சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு கும்பிடுவோம். நாங்கள் வந்துட்டு வெறும்னே இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நாங்கள் எப்பயும் போல் நம்ம சாமி கும்பிட வேண்டியது தாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பழக்கம். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழக்கம்தாங்க. நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எருக்க இலையெல்லாம் எடுக்கும்போது நம்ம பார்த்து எடுக்கணுங்க. அதில் இருக்கிற பால் வந்து கொஞ்சம் கண்ணுலலாம் பட்டுருந்துன்னா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விஷம் அதெல்லாம் வந்துட்டு. அதனால் அதெல்லாம் நல்லாவே சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண எடுத்துக்கலாங்க.